அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட வீடியோல வெண்டைக்காய் செடி பத்தி தான் பார்க்க போறோம். வெண்டைக்காய் செடி பார்த்தீங்களா, எவ்வளோ அழகா வந்திருக்குன்னு. இது எல்லாம் விதை போட்டு அதுலேருந்து முளைச்சு வந்தது. விதைகளோட சத்தம் பார்த்தீங்களா, எவ்வளோ நல்லா காஞ்சு நல்லா நமக்கு கிடைச்சிருக்குன்னு. இந்த விதைகள்லாம் பார்த்தீங்கன்னா, போன வருஷம் சம்மர்ல என்கிட்ட 2 வெண்டைக்காய் செடி நான் வளர்த்தேன். அதுலேருந்து வந்தது தான். வெண்டைக்காய் செடி பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு நாள் நம்ம காய் பறிக்காம விட்டுட்டாலே காய் முத்திடும். அப்படி முத்துனத நான் அப்படியே விட்டு விதைக்கு விட்டுட்டேன். அது பார்த்தீங்கன்னா, மழை வந்து, வெயில் வந்து அதில இருந்து இருந்து அந்த விதையெல்லாம் நல்லாவே காஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் பறிச்சது தான். அது அப்ப எடுத்து வச்சிருந்த அந்த விதைகள தான் நான் இந்த சம்மர் ஆரம்பிச்ச உடனே போட்டேங்க. விதை போட்டு 1 வாரத்துல பார்த்தீங்கன்னா, நல்லா முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. பாருங்க எவ்வளோ அழகா முளை விட்டு வந்து வெளியில வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா? அடுத்த ஒரு 3 நாள்லயே பார்த்தீங்கன்னா, நல்லா இலைகள் விட்டு மேல செடி வளர்ந்து வந்துருச்சு. ஆனா இலையோட கலர நீங்க கவனிச்சீங்களா? ஒரு மாரி மஞ்சள் பழுப்பு நிறத்துல இருக்கு பார்த்தீங்களா? அடுத்து 1 வாரத்துல பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் செடி நல்லா உயரமாவே வந்துருச்சு. ஆனா பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வெதர் பார்த்தீங்கன்னா, அப்பப்ப குளிர் ஆயிட்டு, நைட்டெல்லாம் கொஞ்சம் குளிர் அதிகமாயிட்டு, மழை வந்துட்டு அப்படி மாறி மாறி இருந்ததுனால, செடி வந்து நல்லா வளராம ஒரு மாரி பழுப்பு நிறத்துல அப்படி இலைகள் இருக்கு பார்த்தீங்களா? அதனாலேயே பார்த்தீங்கன்னா, நெறைய செடிகள் மொளச்சது. போட்ட விதைகள் எல்லாமே மொளச்சிருச்சு. நான் எவ்வளோ மொளைக்குமோ, மொளைக்காதோ அப்படின்னு நெறைய விதைகள் போட்டிருந்தேன். ஆனா, எல்லாமே நெறையா மொளச்சிருச்சு. ஆனா, கொஞ்சம் வெயில் கிடைக்காம கொஞ்சம் குளிரா இருந்ததுனால பார்த்தீங்கன்னா, நெறைய செடிகள்லாம் அந்த மழையும் வந்துட்டு அப்படி இருந்ததுனால, அந்த தண்டெல்லாம் அழுகி போயி கொஞ்சம் செடி உடைஞ்சு போயிடுச்சு. சரி இதுக்கு மேல இப்படியே விடக்கூடாது அப்படின்றதுக்காக, அடுத்து ஒரு 2 நாள்லயே அந்த செடியெல்லாம் கொஞ்சம் நான் மாத்தி வேற ஒரு பெரிய தொட்டிக்கு வச்சுட்டேன். ஏன்னா ரொம்ப க்ரௌடடா இருந்தா அந்த செடி நல்லா வளராது. அதனால பிரிச்சு வச்சிருக்கேன். 2, 2ஆ பிரிச்சு வச்சிருக்கேன். இதுல எத்தன செடி நல்லா முளைச்சு வருது அப்படின்றத காத்திருந்து பார்க்கலாம். நம்மளோட செடியிலிருந்து எடுத்து வச்சு நம்மளோட விதைகள்லேருந்து செடி முளைக்கிறதே ஒரு தனி சந்தோஷம் தான் இல்லைங்களா? இது மாரி நீங்க உங்க வீட்ல என்ன செடி போட்டு வளர்த்துருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.